என்னடா தம்பி அழுதுட்டு இருக்க? ஏதோ சோக கதை இருக்குன்னு சொன்னீங்க, சொல்லு என்னாச்சு? நம்ம ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம ஓனருக்கு ரொம்ப சிரமமா இருக்காமண்ணா. அவருக்கு கை காலெல்லாம் வீங்கி படுக்க இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாமா. அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு 5,000 to 10,000 வரைக்கும் மாதம் ஆகுதான். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வேற 5 to 10 லட்சம் வரை ஆகும். அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்காக தவிச்சிட்டு இருக்காங்களாண்ணா. இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்கிறாங்கண்ணா. இதனால அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமாண்ணா. அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனால் தம்பி, இதுக்கு நம்ம காரணம் இல்லைடா. நம்ம பாஸ் கிட்ட கேளு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ட்டு. நம்ம ஓனருக்கு 10 வருஷம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரெஷர் பார்த்துட்டு அதுக்கு கொடுத்த அம்லோ மாத்திரையே இப்போ வரைக்கும் ப்ரெஷர் பார்க்காம எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இதனால தான் இந்த நிலைமை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் டாக்டர் கேட்காமே வலி மாத்திரை நிறைய வாங்கி போட்டிருக்காரு. அதனால தான் உங்கள் 2 பேரையும் அது டேமேஜ் பண்ணியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேம்ப் போட்டு யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அந்த யூரின் டெஸ்ட்டுமே இவன் எடுக்கவே கிடையாது. அப்போவே எடுத்திருந்து யூரின் டெஸ்ட்டில் புரத அதிகமாக போயிருந்துச்சுன்னா அப்போவே கண்டுபிடிச்சி உங்களை எதுவும் ஆகாமல் காப்பாற்றிருக்கலாம். யூரினில் புரத போயிருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமா? தம்பி, நம்மளோட வேலை என்ன? நம்ம உடம்புல இருக்கிற உப்பை யூரினில் வெளியே தள்ளணும், உடம்புல இருக்கிற புரதத்தை உடம்புலேயே வச்சுக்கணும். ஆனால் நம்ம ஓனர் ப்ரெஷர் மாத்திரை போடாதனால ப்ரெஷரை நிறைய அதிகமாகிடுச்சு. நம்மளோட எல்லா பார்ட்ஸையும் அதை டேமேஜ் பண்ணிடுச்சு. அதனால் புரதம் எல்லாமே யூரினில் நிறைய வெளியே போயிடுச்சு. அதனால கை காலெல்லாம் வீங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உப்பு நிறைய உடம்புல படிய ஆரம்பிக்கிறதுனால மற்ற எல்லா உறுப்பையுமே அது பாதிச்சிருச்சு. நம்ம ஃபெயிலியர் ஆனதுக்கு நம்ம காரணம் கிடையாது, நம்ம ஓனர் தான் காரணம். கண்ணத்தோட சரி, ஸ்டார்ட் த மியூசிக். நீ தம்பி, ஐயோ உன்னை முடிச்சு கட்டிட்டாங்களா? அடுத்து நான் தானா? சோழி முடிச்சுப்போ. பாருங்க மக்களே, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் மாத்திரை கரெக்டாக போட்டு ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யூரின் டெஸ்ட் எடுத்து அதில் இருக்கிற எல்லாமே நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூரின் ஏதாவது அப்நார்மலாக இருக்குன்னா கிட்னி டாக்டர் எல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கை காலெல்லாம் வீங்கும், நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு கட்டத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது 10 லட்சம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. கிட்னி கொடுக்குற ஆள் உங்களோட ரத்த சொந்தத்தில் இருக்கணும். அப்படி ரத்த சொந்தத்தில் இருந்துமே உங்கள் உடம்பு அந்த கிட்னி ஏற்றுக்குதா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சரி, நான் எவனோ உயிரோட்டுக்காரன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு தெரிஞ்சவர்களாம் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.